சினிமாவுல நிறைய நடிகர்கள் இருந்தாலும் மேடிக்குன்னு தனியான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இன்னைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. அவ்வப்போது தமிழ் சினிமாவுல ஒன்னு ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தாலும் சில சமுதாயம் சார்ந்த சில நல்ல விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்பயுமே பண்ணியிருக்காரு. மேடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட படம் மூலியமாவும் சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு சில பதில்கள் சொல்ற மாதிரி அவரோட படத்துலயுமே இருக்கும். அப்படி அழகான படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருப்பாரு. இப்போ சமீபத்துல ஒரு பேரண்ட் ஆர்மி அப்படிங்கிற ஒரு செயலியை உருவாக்கியிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நம்மளுமே பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மேடி பேரண்ட் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காரு. எதுக்காக இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, 24 மணி நேரமுமே நம்மளோட குழந்தைகளை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியான ஒரு சுதந்திரத்தை அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும், யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால எப்பவுமே ஒரு பேரண்ட் குழந்தைகளை பாதுகாப்பாவும் இல்ல அவங்கள கண்காணிச்சுட்டு இருக்கவே முடியாது. இந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணும் விதமா தான் இந்த பேரண்ட் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காரு. இந்த ஆப் எப்படி செயல்படும், எதுக்காக இது உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, முழுக்க முழுக்க குழந்தைகளை கண்காணிக்க மட்டும்தான் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப என்னோட பையனே பாக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு ரூம்ல போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா செட்டில் ஆயிருவாங்க. ஒரே ரூம்ல தான் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாலுமே கூட அவங்களோட செயல்பாடுகள்லாம் தனித்தனியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தாலும் கூட அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. தனித்தனியா அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குதோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு 2 பேருக்கு வீடியோ கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தவங்கலாம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், மத்த ஆப்ல வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்த தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரே ரூம்லயே எல்லா பேரும் இருந்தாலும் கூட அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. தனித்தனியான செயல்பாடுகள்ல தான் ஈடுபட்டு இருப்பாங்க. இப்படி ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே குழந்தைகள் மத்தியில நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றாங்க, தவறான விஷயத்துல போறாங்களா இல்ல நல்ல விஷயத்துக்காக தான் ஊடகங்களை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் எல்லா சமயத்திலயுமே கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பேரண்ட் ஆர்மி அப்படிங்கிற ஆப்பை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற அவருமே சொல்லியிருக்காரு. மாதவன் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டா அக்ஷய்குமார் இயக்கத்துல கேசரி சாப்டர் 2 அப்படிங்கிற படத்துல இவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அது தொடர்பான சில கேள்விகளை கேட்கும் போது இவர் பதில் அளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கு இல்லையா, அதோட காட்சிகள்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு போல. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறதா சில குற்றச்சாட்டுகள் மேடி மேல வச்சிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு இவர் பதில் அளிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போறக்கூடிய கருத்து உங்களுக்கு என் மேல என்னடா இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனா நான் சொல்றது முழுமையா உண்மையான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலயா இருக்கட்டும், இப்ப வரைக்குமே அந்த சிலபஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையவே கிடையாது. பழைய புராணத்தையே இன்னுமே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முகலாயர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 8 சாப்டர் வச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்களை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு 4 சாப்டர் வச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள், இவங்களை பத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் இருக்கும். ஏன் சேர சோழ பாண்டியர்கள் பத்தி ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியுமே அவர் எழுப்பியிருக்காரு. 800 ஆண்டுகள் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரர்களும் முகலாயர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. 2400 வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச சேர சோழ பாண்டியர்களை பத்தி ஏன் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சேர சோழ பாண்டியர்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. மிகப்பெரிய கப்பற்படை வச்சிருந்தாங்க, ரோம் நாட்டோட வர்த்தகம் செஞ்சிருந்தாங்க, ஆங்கர்வாட் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஆலயத்தை நியமிச்சிருந்தாங்க. இப்ப சீனாவுல கூட இந்து சமயமா இருக்கட்டும், புத்த சமயமா இருக்கட்டும், அங்கெல்லாம் தமிழர்கள் பரப்பியிருந்தாங்க. கொரியால தமிழ் பேசுறாங்க. இப்படி எல்லா வரலாறுமே இருக்கும் பட்சத்துல இவங்களை பத்தி எல்லாம் இல்லாம இன்னுமுமே பழைய புராணங்களை மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளுமே அவர் எழுப்பியிருக்காரு. சமீபத்துல மத்திய கல்வித்துறையில இருந்து சில அறிவிப்புமே விட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இருந்து சில விஷயங்களை மாற்றி அமைக்க போறோம், புதுசா நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை சிலபஸா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களுமே வெளியாயிருந்துச்சு. முகலாய மன்னர்களோட சாப்டர்லாம் எடுத்துட்டு, டெல்லியில இருக்கக்கூடிய திப்பு சுல்தான்களோட சாப்டர்லாம் எடுத்துட்டு, புதுசா நடந்திருக்கக்கூடிய மகா கும்பமேளாவை பத்தியும்
பேட்டி பச்சாவோ பத்தியோ இல்ல வந்து மேன் இன் இந்தியா அப்படிங்கறத பத்தியோ வந்து சிலபஸ்ல வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துல கேள்விப்பட்ட மாதவன் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ஏன் வந்து சாப்டர்ல வைக்காம இருக்கீங்க? அப்போ இந்த பாடத்திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றது யாரு, இந்த திட்டத்தெல்லாம் வகுக்கிறது யாரு, இவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த கேள்வியெல்லாம் வந்து மாதவன் வச்சிருக்காரு. இப்போ கேசரி சாப்டர் படத்துல வந்து 2 படத்துல வந்து நடிச்சிருக்காரு இல்லையா, இது மூலியமா தான் இந்த கேள்வியெல்லாம் வந்து அவருக்கு எழுந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பத்தி நீங்க தவறா சில கருத்துக்கள் வச்சிருக்கீங்க, எதனால அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழுந்திருக்கு. இதுக்கு பதிலளிச்ச மாதவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட படத்துல வந்து முழு சுதந்திரத்தோட என்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கோ அந்த காட்சிய அப்படியேதான் வச்சிருக்குமே தவிர உண்மைய பத்தின விஷயங்கள் தான் இந்த படத்துல இருந்து வச்சிருக்கோம், மத்தபடி வந்து தவறான விஷயத்த நாங்க வைக்கல, அது திருச்சியுமே காட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜெனரல் டயர் வந்து நம்மள கிரிமினல் நினைச்சிட்டு தான் வந்து அவர் துப்பாக்கி சூடு நம்ம மேல நடத்தினாரு, துப்பாக்கியில இருக்கக்கூடிய குண்டு தீர்ற வரைக்குமே அவர் வந்து எல்லா மக்களையுமே வந்து கொன்னு தீர்த்திருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியாவே இருக்கேன், தவறான எந்த ஒரு விஷயத்துமே என்னோட படத்துல வந்து நாங்க சித்தரிக்கப்படல, உண்மை எதுவோ அதை தான் எங்களோட படத்துல வந்து நாங்க அப்படியே காமிச்சிருக்கோம். சோ இந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியாவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில அவர் பேசியிருக்காரு.